வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். குற்றப்பேரணியை விசாரித்த பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கு சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவிப்பு. சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மண்டித்தீவில் அமைதி பேரணி. புதுடெல்லியில் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட 5 மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பிரதமர் நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழுவிற்கு அதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் இல்லை என உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. குற்றப்பிரேரணையை விசாரணைக்கு உட்படுத்தியதன் பின்னர் பாராளுமன்ற விசேட தெரிவுக்குழு மேற்கொண்ட தீர்மானங்கள் சட்ட ரீதியானவை அல்ல எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் பொருட்கோடல் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு குறித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று அறிவித்ததாக சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய நிலையியற் கட்டளை 78A உறுப்புரைக்கு அமைய நியமிக்கப்பட்ட தெரிவிற்குழுவிற்கு நீதவான் ஒருவருக்கு எதிரான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான அதிகாரமோ அல்லது சட்ட அங்கீகாரமோ இல்லை எனவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நிலையியற் கட்டளை என்பது ஒரு சட்டம் அல்லவென நீதிமன்றம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் பொருட்கோடலின் பிரகாரம் அதன் 125வது உறுப்புரிமைக்கு அமைய தனித்துவமானதும் ஏகோபித்த சட்ட அதிகாரங்கள் உயர்நீதிமன்றத்தின் வசமே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் பொருட்கோடலுக்கு அமைய உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளதாகவும் சட்டத்தரணி சாலிய பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மண்டித்தீவு பகுதியில் 4 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி பிரதேசத்தில் அமைதி பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்டித்தீவு புனித பேதுருவானவர் ஆலய வளாகத்திலிருந்து இன்று காலை 10 மணி அளவில் ஆரம்பமான அமைதி பேரணி மண்டித்தீவு போலீஸ் நிலையத்தை சென்றடைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சிறுமி குணராசா சுடரினி கல்வி கற்ற முன்பள்ளி சிறார்கள், பிரதேச மக்கள், மாதர் சங்கம் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என சுமார் 500க்கும் அதிகமானவர்கள் அமைதி பேரணியில் பங்கேற்றுள்ளனர். சிறுவர் உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் போன்ற வாசகங்களுடனான சுலோகங்களை பேரணியில் பங்கேற்றவர்கள் ஏந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சிறுமியின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை உரியவாறு முன்னெடுப்பதற்கு வலியுறுத்த கோரும் மகஜர்கள் வேலணி பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் யாழ் மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து பேரணியின் இறுதியில் பொதுக்கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. இதேவேளை சிறுமியின் கொலை சம்பவம் குறித்து போலீசார் உரிய விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருவதாக யாழ் மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முகமது ஜெஃப்ரி இதன்போது குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். பண்டிகை காலத்தில் கொழும்பு நகரில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 415 பேர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை திடீர் சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பிக் பாக்கெட்காரர்கள் 6 பேரும், திருடுவதற்கு முற்பட்ட 47 பேரும் இதன்போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது தவிர குற்றவாளிகள் 10 பேரும் கைதானவர்களில் அடங்குவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பில் உள்ள 21 போலீஸ் நிலையங்கள் ஊடாக திடீர் சுற்றிவளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பயிலுனர் பட்டதாரிகளின் 1 வருட பயிற்சி காலம் நிறைவடைந்ததும் அவர்களை சேவையில் நிரந்தரமாக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பயிலுனர் பட்டதாரிகள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட நாளில் இருந்து 1 வருடம் பூர்த்தி அடைகின்ற நிலையில் சேவையில் நிரந்தரமாக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் PB அபேகோன் தெரிவித்தார். அடுத்த மாதத்திலிருந்து அவர்கள் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். இவ்வாறு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள பயிலுனர்கள் பட்டதாரிகள் தற்போது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு உள்ளிட்ட பல அமைச்சுகளில் சேவையாற்றுவதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் கூறினார். பயனுனர் பட்டதாரிகளாக இதுவரை 51,500 பேர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடும் மழையுடனான காலநிலையுடன் கடந்த வருடம் நிறைவடைந்துள்ள போதிலும் புதிய வருட ஆரம்பத்தில் கடும் உஷ்ணமான காலநிலை நிலவுகின்றது. புவி சூரியனை அண்மித்து இன்று நகர்ந்து செல்வதே இதற்கு காரணம் என வான சாஸ்திரவியலாளர்கள் கூறுகின்றனர்.
வருடத்தின் 365 நாட்களும் சூரியனை சுற்றி புவி வலம் வருகிறது. இதன் பிரகாரம் ஒரு வருடத்திற்குள் 2 தடவைகள் வழமைக்கு மாறாக புவி சூரியனை அண்மிக்கின்றது. இந்த வருடத்தில் அத்தகைய முதலாவது சந்தர்ப்பம் இன்றைய தினம் ஏற்படுவதாக வானசாஸ்திரவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். புவி சூரியனை மிக அண்மிக்கும் ஒரு நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. ஜனவரி 3ஆம் தேதியான இன்று அந்த நிலைமையை அவதானிக்க முடியும். இந்த தினங்களில் சூரியன் தென்னரை கோலத்தில் நிலை கொண்டுள்ளது. இதனால் உலகிற்கு கூடுதல் சூரிய சக்தி கிடைக்கிறது. அதன் உச்சக்கட்டமே இன்று ஏற்பட்டுள்ளது. எனவே இன்று வெயிலில் நடமாடுவோருக்கு அதன் தாக்கத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஜூலை மாதம் 3ஆம் தேதி புவி சூரியனுக்கு மிக தொலைவில் பயணிக்கின்ற ஒரு நாளாக அமையும் எனவும் வானசாஸ்திரவியலாளரான அனுரசி பெரேரா மேலும் குறிப்பிடுகின்றார். வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் இன்றைய தினம் மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குகின்றார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி எஸ் வசந்தகுமார். நாட்டின் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களிலும் மாத்தறை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் விட்டு விட்டு மழை காணப்படலாம். பிற்பகலிலோ அல்லது மாலையிலோ நாட்டின் ஏனைய பகுதிகளின் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை காணப்படும் நேரத்தில் தற்காலிகமான பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்க நேரத்தில் பொதுமக்கள் தங்கள் இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளும் விதத்தில் நடந்து கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்ளப்படுகின்றனர். நாட்டை சுற்றிய கடற்பரப்பின் தென்கிழக்கு மற்றும் கிழக்கு கரைகளுக்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ காணப்படலாம். ஏனைய கடல் பிரதேசங்களில் ஓரளவு மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பரப்பிலே காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்தோ அல்லது வடக்கு திசையிலிருந்தோ வீசுவதுடன் அதன் வேகமானது 20 தொடக்கம் 30 கிலோமீட்டருக்கு மணித்தியாலமாக காணப்படலாம். மன்னார் வளைகுடா கடல் பகுதி மற்றும் மேற்கு, தென்கிழக்கு, கிழக்கு கரைகளுக்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகளில் காற்றானது 40 தொடக்கம் 50 கிலோமீட்டருக்கு மணித்தியாலம் வரை அவ்வப்போது கூடக்கூடும். மன்னார் வளைகுடா கடல் பகுதி மற்றும் மேற்கு, தென்கிழக்கு, கிழக்கு கரைகளுக்கு அப்பாற்பட்ட கடல் பகுதிகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படலாம். அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தீர்மானித்துள்ளார். அரசியல் கட்சிகளின் கணக்காய்வு அறிக்கைகள் பெற்றுக் கொள்வதற்கு உடைமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் கலந்துரையாட எண்ணியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிடுகின்றார். இது தவிர தேசிய அடையாள அட்டைகள் தொடர்பில் நிலவுகின்ற பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறுகின்றார். மேலும் சில வாக்காளர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்துள்ளமை தொடர்பான பிரச்சினை குறித்தும் அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பெற்றோர், பிள்ளைகள் இந்த 2 உறவுகள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளன. இருப்பினும் இந்த உறவில் விரிசல் ஏற்பட்டால் என்ன நடக்கும்? அவ்வாறான ஒரு சம்பவமே இது. இந்த 3 பெண் பிள்ளைகளும் தனது பாட்டி மற்றும் தாத்தாவுடன் பிபில பகுதியில் இந்த வீட்டிலேயே வாழ்ந்து வருகின்றனர். தனது 3 பேர பிள்ளைகளுடன் வாழும் மிகவும் துன்பகரமான நிலையை பிரதேச செயலாளருக்கு அறிவிப்பதற்காக இந்த பாட்டி தனது 3 பேர பிள்ளைகளோடு நேற்று மாலை பிபில பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு சென்றிருந்தார். இந்த பாட்டிக்கு 2 மகன்கள் இருப்பதுடன் அவர்களின் மனைவிமார் அவரை விட்டு பிரிந்துள்ளனர். அதனால் மூத்த மகனின் 2 பிள்ளைகளையும் இளைய மகனின் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டிய நிலைக்கு இந்த முதியவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். பாட்டியிடம் செல்வது என்றால் செல்லுமாறு அம்மா கூறினார். பின்னர் நாம் பாட்டியிடம் வந்தோம். சிறுவயது முதல் பாட்டியிடமே வளர்ந்தோம். பாட்டியிடம் வந்ததும் அம்மா வெளிநாடு சென்றார். பின்னர் எவ்வித தகவலும் இல்லை. இதுகுறித்து விபிலை பிரதேச செயலாளருக்கு அறிவித்ததன் பின்னர் அவர் தனது அதிகாரிகளோடு அங்கு சென்றிருந்தார். இந்த பிள்ளைகளின் கல்விக்கு எதிர்காலத்தில் உதவி புரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் இதன் போது கூறினார். அந்த தகவலோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.